अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सर्वं मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय विष्णुप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்பை வந்து கலந்துட்டு இருக்கிறேன். எல்லா பக்தருக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 3வது அத்தியாயம். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் வந்து 27 மற்றும் 28. ஹிரண்யம் பிரஜதம் சவ்யம் வசன்சி அஜ்ஞகம் பலன் யானம் ததந்தி பங்கன்யாதாரம் விருத்தி கரிம் அபி. The Brahmanas were not only given well-fed cows in charity, but also gold coin, bedding, clothing, animal skin seeds, blankets, horses, elephants, girls, and sufficient land for maintenance. Annam chodu rasam devyo tattva bhagavatarpanam o viprata sahasura prane murtavi. Thereafter they offer the Brahmanas highly delicious foodstuff first offered to the spirit of Godhead. They offer their respectful obeisance by touching their heads to the ground. They lived perfectly by protecting the cows and the Brahmanas. Okay. அப்போ ரொம்ப அழகான 2 ஸ்லோகம். ஸ்ரீமத் பாகவத்துடைய 3ஆம் ஸ்கந்தம் 3ஆம் அத்தியாயத்திலே கடைசி 2 ஸ்லோகங்கள். இந்த 2 ஸ்லோகத்துக்கும் இன்னைக்கு நமக்கு வந்து இருக்கக்கூடிய சத்சங்கத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. என்ன விசேஷம்னா, நேற்று கூட கும்பமேளா பத்தி ஒரு சின்னதா ஒரு தகவல் கொடுத்தோம். அப்புறம் பக்தர்களா கேட்டுட்டாங்க, கும்பமேளா பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க அப்படின்னு. அப்ப இன்னைக்கு சத்சங்க வகுப்புல இந்த 2 ஸ்லோகத்துக்கும் கும்பமேளாவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு ரொம்ப மங்களகரமான தினம் சக்தியில ஏகாதசி. இந்த ஏகாதசிக்கும் இந்த பாகவத ஸ்லோகத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எல்லாமே கனெக்ஷன் இருக்கு. ஆன்மீக பாதையில பகவான், பக்தர்கள், பக்தி தொண்டு, இத 3ஐயும் பிரிக்க முடியாது. பகவானையும் பக்தர்களையும் பக்தி தொண்டையும் பிரிக்க முடியாது. 3மே நித்தியமானது, 3மே ஆன்மீகமானது, 3மே உன்னதமானது. பகவானுக்கு தூய பக்தர்கள் வைஷ்ணவர்கள், அவர்கள் பகவானுக்கு புரியும் பக்தி தொண்டு, அதுக்கப்புறம் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர். அப்போ இன்னைக்கு முதல்ல இந்த ஏகாதசி உபவாசம் இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும். நம்ம இன்னைக்கு உபவாசம் நல்லபடியா இருந்து இந்த உபவாசத்தை வந்து ஆன்மீக குருவுடைய தாமரை திருப்பாதற்கு பகவானுக்கு அர்ப்பணிக்குன்னு சொல்லி அனைத்து பக்தருடைய உபவாசத்துக்காக வேண்டியும், ஆன்மீக முன்னேற்றத்துக்காக வேண்டியும், ஆயுள் ஆரோக்கியத்துக்காக வேண்டியும் நம்ம இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஒரு ஏகாதசி வரும்போது அந்த ஏகாதசியோட மகாத்மியத்தை யுதிஷ்டிர மகாராஜா பகவான் கிருஷ்ணனை கேட்பார். கிருஷ்ணா, இந்த ஏகாதசியோட மகிமை என்ன? நான் யார வழிபடணும்? எந்த மாதிரி உபவாசம், எப்படி விரதம் இருக்கணும், என்ன நான் செய்யணும் அப்படிங்கறத கேட்பேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பவிஷ்ய உத்தரான புராணா, ஏகாதசி மகாத்மியம், இதுல எல்லாம் வந்து இந்த ஏகாதசியோட மகிமைகளை வந்து ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த ஏகாதசி மாசி மாசத்துல வரக்கூடிய கிருஷ்ண பட்சத்துல வரக்கூடிய இந்த ஏகாதசிக்கு சக்தியில ஏகாதசின்னு பேர். சத்துனா 6, திலானா 7. இந்த ஏகாதசிக்கு யாரு எள்ளு தானம் பண்றாங்களோ அவங்க ரொம்ப சிறப்பா பகவானுடைய ஆன்மீக முன்னேற்றம். ஏகாதசிக்கு எள்ள தானம் செய்யறவங்க பகவானுடைய கருணையை பெறுவாங்கன்னு இந்த ஏகாதசி மகாத்மியம் சொல்லுது.
ஆனா பெரும்பாலும் வைஷ்ணவர்கள் வந்து ஏகாதசி அன்னைக்கு தானியத்தை வந்து தானம் செய்யறது இல்ல. பெரும்பாலும் வைஷ்ணவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, ஏகாதசி அன்னைக்கு தானியத்தை வந்து தானமா கொடுக்க மாட்டாங்க. இந்த ஏகாதசி மகாத்மா என்ன சொல்றதுன்னா, 6 வகையான நெல் இருக்கு. சாரி, எள்ளு எள்ளு 6 வகையான எள்ளு, சத்திலாம். அந்த 6 வகையான எள்ளை வந்து தானம் கொடுக்கறது மூலமா ஒருவர் வந்து அந்த புண்ணிய கர்மாக்கள் அடைவாங்க, பாவத்துல இருந்து விடுபடுவாங்க, புண்ணிய கர்மாக்கள் அடைவாங்க. அதனால யாராவது ஏகாதசி அன்னைக்கு எள்ளு தானம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்க பாவ வினையிலிருந்து விடுபட்டு புண்ணியம் அடைகிறது அந்த ஏகாதசி மகாத்மியம் சொல்றது. ஆனா பக்தர்கள் வந்து புண்ணிய கர்மாக்களை சேர்த்துக்கிறதுக்காகவோ அல்லது பாபத்திலிருந்து விடுபடுறதுக்காகவோ ஏகாதசி விரதம் இருக்கிறது இல்ல. நம்ம வந்து ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால, பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறதுனால, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தூய பக்தி தொண்டு. நம்ம ஏகாதசி தேவதைகிட்ட என்ன பிரார்த்தனை செய்யறோம்னா, எனக்கு தூய பக்தி தொண்டு கிடைக்கணும். ஆனா சமய சடங்கை பின்பற்றுறவங்க, வேதத்துல சொல்லியிருக்கிற பலநோக்கு கர்மத்தில் ஈடுபடுறவங்க, புண்ணிய கர்மாக்களை செய்யறவங்க, அவங்களுக்கு வந்து இந்த ஏகாதசினால ஏதாவது புண்ணியம் கிடைக்கணும், என் பாவம் போயிடணும் அப்படின்னு. அது வந்து ஆரம்ப நிலை. சமய சடங்கை பின்பற்றவங்களுடைய ஆரம்ப நிலை என்னதுன்னா, அவங்க ஆரம்பத்துல இந்த மாதிரி விரதம் இருந்தா எனக்கு புண்ணியம், என் பாவம் போயிரும் அப்படின்னு வச்சு பண்ணுவாங்க. ஆனா பக்தர்கள் வந்து பாவத்திலிருந்து விடுபடுறதுக்கோ அது புண்ணியத்தை சேர்த்துக்கிறதுக்கோ முயற்சி பண்றது இல்ல. இது வந்து தானா நடக்கும். பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யறதுனால பாவ புண்ணியம் ரெண்டுமே கடந்த நிலை. ஏஷாம் தொந்த கதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மானாம் தே துவந்த மோக நிர்முக்தா பஜதேமா திடப்பிரதா. யாரு பக்தி தொண்டுல உறுதியாக முடியும்? யார் வந்து பக்தி தொண்டுல உறுதியாக முடியும்? யார் ஒருத்தருடைய பாவ புண்ணியங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டிருக்கின்றதோ, யார் ஒருத்தர் வந்து பாவ புண்ணியத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டிருக்காங்களோ, ஏஷாம் தொந்த கதம் பாபம். துவந்தானா 2, பாப புண்ணியா. ஏஷாம் தொந்த கதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மானாம். யார் ஒருத்தர் வந்து பாவ புண்ணியத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டிருக்காங்களோ, தே துவந்த மோக, இரட்டிப்பு தன்மை, இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி மான அவமானம் புகழ்ச்சி இகழ்ச்சி, இந்த மாதிரி இரட்டிப்பு தன்மையிலிருந்து யார் விடுபட்டு இருக்காங்களோ அவங்கனாலதான் பக்தி தொண்டு உறுதியா இருக்கு. அப்ப நம்ம ஏகாதசி விரதம் இருக்கிறது பக்தி தொண்டுல உறுதி அடைவதற்காக, பக்தர்கள் உபவாசம் இருக்கிறது பக்தியில முன்னேற்றம் அடைவதற்காக. இப்ப அவங்களுக்கு என்ன ஆயிரும், பாவ புண்ணியம் எல்லாத்தையும் கடந்து உன்னதமான நிலையில வந்துடும். அதனால ஏகாதசி உபவாசம் இருக்கிறது அவ்வளவு சிறப்பு. இது வந்து பகவான் கிருஷ்ணர் யுதிஷ்டர் இடத்துல ரொம்ப அழகா அந்த ஏகாதசியுடைய மகாத்மியத்தை சொல்றாரு. ஒரு சமயம் இதே மாதிரி புலஸ்திய ரிஷியோடைய தலைமையில எல்லா முனிவர்களும் தௌபிய ரிஷி தௌல்பிய மகரிஷிட்ட போய் கேக்குறாங்க, இந்த ஏகாதசியோட மகிமை என்ன சொல்லுங்க, சத்தில ஏகாதசியோட மகிமை. அப்ப அவரு ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். இந்த மாதிரி ஒரு காலத்துல இந்த கதை வந்து கிருஷ்ணர் நாரதருக்கும் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த ஏகாதசி மகாத்மியம் இதெல்லாம் ரொம்ப அற்புதமானது. காலங்காலமாக பக்தர்களால அனுபவிக்கப்பட்டது. பகவான் கிருஷ்ணர் யுதிஷ்டர் இடத்துல சொல்றாரு, நாரதர் இடத்துல சொல்றாரு, வசிஷ்டர் வந்து ராமர்கிட்ட சொல்றாரு, அல்லது யாராவது முனிவர்கள் யார்கிட்டயாவது சம்பாஷணையில பேசிட்டு இருக்கும்போது இந்த மகிமையை பற்றி பேசுவாங்க. இப்படி பக்தர்கள் எப்பொழுதுமே பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களையும், ஏகாதசி மகாத்மியம், கீதா மகாத்மியம், பாகவத மகாத்மியம், இந்த மாதிரி பல மகாத்மியங்களை பேசிக்கொண்டு பக்தருடைய மகாத்மியம் இதெல்லாம் அனுபவிக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு பிராமண பெண்மணி, அவங்க பேரு வானலிகா. இந்த வானலிகா வந்து பிராமண குலத்துல பிறந்த ஒரு தபஸ்வினி, கடும் தவம் செய்யறோம். தவம் செய்து விரதம் இருந்து இந்த தவங்களும் விரதங்களும் அனுஷ்டிக்கிறது பகவானுடைய சேவையில உறுதியாவதற்காக, கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைகிறது. சோ தப வாழ்க்கைங்கிறது நமக்கு நாமளே ஏற்றுக்கொள்றது, யாரும் நம்ம மேல திணிக்கிறது இல்லை. தப வாழ்க்கையில யாரும் நம்ம மேல திணிக்கிறது இல்லை, நமக்கு நாமளே ஏற்றுக்கொள்றோம். அப்போ ஏகாதசி உபவாசம் இருக்கிறது, அப்புறம் வந்து தப வாழ்க்கை வாழ்றது, அதிகாலை எழுந்திருக்கிறது, பகவானை ஆராதிப்பது, இதெல்லாம் தபம்.
இந்த பிராமண பெண்மணி வந்து தப வாழ்க்கை பிராமண பெண்மணி வந்து தப வாழ்க்கை வாழ்றாங்க. அப்புறம் நிறைய அவங்களை தேடி வர்றவங்களுக்கு எல்லாம் தானம் கொடுக்குறாங்க. தங்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அந்த உடைமைகள் எல்லாம் தானம் கொடுக்குறாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தானம் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா யாருக்குமே பிரசாத விநியோகம் பண்ணல. பசின்னு வந்தவங்களுக்கு உணவு கொடுக்க தவறிட்டாங்க. மற்ற வந்து பொருள் கேட்டா கொடுக்குறாங்க, ஏதாவது கொடுக்குறாங்க, அது சாப்பிடுறதுக்கு இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு நிறைய தான தர்மங்கள் பண்ணாங்க. ஆனா பசின்னு யாருக்கும் பிரசாத விநியோகம் செய்யல. இப்ப இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையா, எதுக்குள்ள என்ன பண்ணாங்க, ரொம்ப அழகா அந்த ஸ்லோகம் சொல்லுங்க. அந்த பிராமணர்கள் அவங்க எப்படி வழிபட்டாங்க. எதுக்கள் வந்து பிராமணர்களுக்கு பசுக்களை தானமா கொடுத்தாங்க, தங்க நாணயங்கள், அப்புறம் ஆபரணங்கள், அப்புறம் துணிமணிகள், அப்புறம் அவங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வந்து குதிரைங்க, யானைங்க, என்னென்ன பரிசு பொருள் இருக்கோ தேவையான அளவு போதுங்கிற அளவுக்கு தானம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள வழிபட்டிருக்காங்க. எப்படி இந்த பிராமணர்களுக்கு நல்ல பிரசாதம் முதல்ல பகவானுக்கு நிவேதனம் செய்துட்டு அந்த பிரசாதத்தை பிராமணருக்கு தீ வைக்கிறாங்க. ஏன்னா பிராமணர்கள் வைஷ்ணவர்கள் இவங்க ரெண்டு பேருமே பகவானுக்கு நிவேதனம் செய்யாம அந்த பிரசாதம் அல்லாத எந்த ஒருமே சாப்பிட மாட்டாங்க. பிரசாதத்தை மட்டும்தான் உட்கொள்வாங்க. சரி, இப்ப அடுத்த கேள்வி வந்துடும், யாரு பிராமணர் யாரு வைஷ்ணவர்? இந்த ஸ்லோகத்துல பொருள் உரையில ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. யாரு பிராமணர் யாரு வைஷ்ணவர், பிராமணருடைய தகுதி என்ன, வைஷ்ணவருடைய தகுதி என்ன? பிரபுபா ரொம்ப அழகா சொல்றாரு, who is பிராமணா, who is a வைஷ்ணவ். The intelligent class of men are called brahmanas. புத்திசாலி பிரிவினர் பிராமணர் என்றும், those who have realized the absolute truth in the supreme future is called வைஷ்ணவா. அதாவது நான் இந்த உடல் எல்லாம் ஆன்மா, நான் நித்தியமானவன் என்று அறிந்து கொண்டவன், தன்னை உணர்ந்தவன் பிராமணன். பிராமணர் யாரு? நான் இந்த உடல் எல்லாம் ஆன்மா, நான் நித்தியமானவன், அழிவற்றவன் என்பதை தன்னை உணர்ந்த ஆத்மா பிரம்மஜானா திதி பிராமணா. ஜென்மனா ஜாயதே சூத்ரா சம்ஸ்காரா பவேத்வஜா வேதபாட பவே விப்ரா பிரம்மஜானா திதி பிராமணா. தன்னை உணர்ந்தவன் பிராமணன். நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, இத உணரலைன்னா அவர் பிறப்பால் பிராமண குலத்துல பிறந்திருந்தாலும் அவர் பிராமணரா கருதப்பட மாட்டார். அவர் பிரம்ம பந்து விஜபந்து. ஏன்னா பிறப்பால் எல்லாம் சூதரன் தான். ஜென்மனா ஜாயதே சூத்ரா, யாருமே பூணுலாம் போட்டு பிறக்கல. அப்புறம் ஆன்மீக குருட்டு போய் மந்திர தீட்சை பெறும் போதா 2வது பிறப்பு. சம்ஸ்காரா பவே திரஜா, வேத பாட பவே விப்ரா, அவர் சாஸ்திரம் படிச்சா பண்டிதன். பிரம்மஜான திதி பிராமணன், தன்னை உணர்ந்தவன் பிராமணன். அப்ப வைஷ்ணவர் யாரு? அவர் இன்னும் ஒரு படி மேல போய் பகவானுடைய தனித்தன்மை, கிருஷ்ணா இஸ் அப்சல்யூட் ட்ரூத். பகவான் கிருஷ்ணரே பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் என்று அவரை சரணடைந்தவர் வைஷ்ணவர். தன்னை உணர்ந்தவர் பிராமணர். அதுக்கு மேல ஒரு படி போய் பகவான் கிருஷ்ணரே பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் என்று அவரை ஏற்றுக்கொண்டு அவரை சரணடைந்து அவருக்கு சேவை செய்வன் வைஷ்ணவன். அப்போ பிராமணர்களும் சரி வைஷ்ணவரும் சரி ரெண்டு பேருமே வந்து பகவானுக்கு நிவேதனம் செய்யாத எந்த உணவுப் பொருளையும் சாப்பிட மாட்டாங்க. அதனால என்ன பண்ணாங்க, இந்த யதுக்கள் எல்லாம் முதல்ல பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த நிவேதனம் செய்த பிரசாதத்தை அவங்க தானம் செய்யறாங்க பிராமணருக்கு. யஜ்ஞசிஷ்டா சினசந்தோ புஷ்யந்தே சர்வஜல்பிஷை குஞ்சதேதே துகம் பாபா ஏ பசந்தாத்ம காரணாத். யாகத்துல மீதமான உணவை சாப்பிடுறவங்க எல்லா பாவத்திலிருந்து விடுபடுவாங்க. அப்படி செய்யாதவங்க அவங்க சாப்பிடுற ஓரொரு கவலமும் பாவத்தையே உண்கிறார்கள். அர்ஜுனா, இப்ப நம்ம வீட்டுல ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, இது நாம ஜபம், இது யஜ்யம், யாகம். அப்ப நாம ஜபத்தை யாகமா செஞ்சுட்டு ஜப யஜ்யம்
என்னது ஜபமும் கிருஷ்ணரும் வேற வேற இல்ல, பகவானும் ஒரு நாமம் வேற வேற இல்ல. கலியுகத்துல பகவான் நாம ரூபத்தில் இருக்க, கலிகாலே நாம ரூபே கிருஷ்ண அமர்றது. யஜ்ஞானாம் ஜப யஜ்யோஸ், யாகத்திலே சிறந்தது ஜப யாகமாக நான் இருக்கிறேன், யஜ்யம் அவருடைய புனித நாமமாக இருக்கிறேன் என்கிறார் கிருஷ்ணன். யஜ்யம் சங்கீர்த்தனம், இதுதான் இந்த யுகத்துக்கான தர்மம். அப்ப ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஜபம் பண்ணிட்டு வீட்டுல எளிமையா பிரசாதம் தயார் செஞ்சு அத பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு அதை சாப்பிட்டா அது யஜ்ய பிரசாதம், யாகத்துல மீதமான உணவு. அதை சாப்பிடுறவங்க எல்லா பாவத்திலிருந்து விடுபடுவாங்க. அப்படி செய்யாதவங்க இட்லி தோசை பரோட்டா சாப்பிடுற ஓரொரு ஓரொரு கை எடுத்து சாப்பிட்டா அந்த ஓரொரு கவலமும் பாவத்தையே உண்கிறார்கள் அர்ஜுனா. சோ தேர்ஃபோர், அதனால பிராமணர்களும் வைஷ்ணவர்களும் பகவானுக்கு நிவேதனம் செய்யாம எதையும் உண்ண மாட்டாங்க. சோ இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, பொருட்கள்லாம் தானம் கொடுத்தாங்க, ஆனா பிரசாதம் யாரும் கொடுக்காம விட்டாங்க. பிரசாதம் கொடுத்தா மட்டும்தான் அந்த யாகம் அந்த தானம் பூர்த்தி அடையும். எந்த ஒரு செயலும், எந்த ஒரு ஆன்மீக நடவடிக்கை, எந்த ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி, எந்த ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியும், எந்த ஒரு உற்சவமும், எந்த ஒரு நிகழ்ச்சியும் எப்ப முழுமை அடையும்னா பிரசாத விநியோகம் செய்யும். அதனால இஸ்கான்ல பிரபுபாதர் வந்து சாண்டிங், டான்சிங், பிரசாத், பகவான் நாமத்தை பாடி ஆடுவது, சத்சங்கத்துல கலந்துக்கிறது பிரசாசம். சோ லாஸ்ட் ஃபைனல் பிரசாத். முதல்ல பகவான் நாமத்தை ஜபம் செய்யணும், அப்புறம் பகவானுடைய ஆர்த்தி அட்டன் பண்ணணும், உபன்யாசம் கேட்கணும், பிரசாதம் சாப்பிடணும். பிரசாதம் கம்ப்ளீட் ஆகும். பிரசாதே கிருஷ்ணாவுடைய கருணை, பிரசாதம்னா கிருஷ்ணாவுடைய கருணை. அந்த கருணையை விநியோகம் பண்ணலைன்னா அந்த யாகம் பூர்த்தி அடையாது. எந்த ஒரு செயலுமே பிரசாத விநியோகம் செய்யலைன்னா அது பூர்த்தி அடையாது. இந்த அம்மா நல்ல தான தர்மம் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க, இவங்க பகவானுடைய பக்தர் தான், ஆனா பிரசாதம் கொடுக்காம விட்டாங்க. சோ ஒரு நாள் என்ன பண்ணாரு, பகவானே இந்த அம்மாவை பரிச்சை பண்றதுக்காக வந்தாரு. பகவானே என்ன பண்ணாரு, ஒரு பிராமண ரூபத்துல இந்த அம்மாவை பரிச்சை பண்றதுக்காக தானம் கேட்டு வர்றாரு. அம்மா ஏதாவது பிக்ஷை இருந்தா போடுங்க. இந்த அம்மா கேட்கிறாரு, பிராமணரே உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாவது. அதான் பகவான் என்ன பண்றாரு, எதுவும் காது கேட்காத மாதிரி, காது கேட்காத பிராமணர் மாதிரி இருக்கு. இந்த அம்மா கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன வேணும், என்ன வேணும்? எனக்கு பசிக்குது, சாப்பிட கொடுங்க, சாப்பிடு. இவங்க ஏதாவது தானம் வாங்க வந்திருப்பாரு பார்த்தா சாப்பாடு கேட்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு கைப்பிடி வந்து மண் எடுத்து கொடுத்தார். ஒரு கைப்பிடி மண் எடுத்து கொடுத்தார். அந்த பிராமண ரூபத்துல வந்த பகவானும் இந்த மண்ணை வாங்கிட்டாரு. இந்த மண்ணை வாங்கிட்டு வந்துட்டு அவருடைய ஆன்மீக உலகத்துல வச்சிருக்காரு. இந்த அம்மா வந்து தன்னுடைய சாதனை எல்லாம் முடிச்சு அப்புறம் அந்த தான தர்மங்கள்லாம் பண்ணி பகவான் மேல அன்பு செஞ்சு அந்த உடலை விட்ட போது இந்த கைப்பிடி மண் எடுத்துட்டு வந்து பகவானோட ஆன்மீக உலகத்துல ஒரு குடிசை போட்டு வச்சிருக்காரு. இந்த அம்மா போய் அந்த குடிசையில தங்கி இருக்கு. அங்க சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, ஒன்றும் கிடையாது. வெறும் ஆன்மீக உலகத்துல குடிசையில தங்கி இருக்காரு. ஆன்மீக உலகம் ஐஸ்வர்ய தாமம். பகவானுடைய ஆன்மீக உலகம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான லட்சுமி லங்க பகவானுக்கு சேவை பண்ணுவாங்க. சிந்தாமணி தாமம். சிந்தாமணி பிரகர சன்பசு கல்பவருஷா லக்ஷாப்தேஸ்வரபீர் அபிபாலயந்தம் லக்ஷ்மி சகசர சத சம்பிரம சேவியமானம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. பகவானுடைய ஆன்மீக உலகத்துல ஆயிரக்கணக்கான லட்சுமி லங்க சேவை பண்றாங்க. ஐஸ்வர்யம், துவாரகா, மதுரா எல்லாம் ஐஸ்வர்ய தாமம், சிந்தாமணி தாமம், பிருந்தாவனம் சிந்தாமணி தாமம். ஆனா இவங்க ஆன்மீக உலகத்துக்கு இவங்க வந்து பக்தி செஞ்சு ஆன்மீக உலகத்துக்கு போனாலும் யாருக்கும் பிரசாதம் கொடுக்காதனால அங்க இவங்களுக்கு பிரசாதம் கிடையாது. பசியிலையும் தாகத்திலையும் ஏக்கத்திலையும் வாடி போய் தோண்டு போயிட்டாங்க. அப்புறம் அவங்க பகவான் பிரார்த்தனை செய்யறாங்க, ஓ பகவானே என்ன பாருங்க, நான் எப்படி இருக்கேன், எனக்கு சாப்பிட உண்மை இல்லையேங்க. அப்படியே அவங்க களைச்சு போயிட்டாங்க. அப்ப பகவான் சொல்றாரு, நீ வந்து பூலோகத்துல இருந்த போது யாருக்குமே பிரசாதம் கொடுக்கவே இல்லை, அதனாலதான் நீ தானம் பண்ண, என்னுடைய நாமத்தை ஜெபம் பண்ண, எனக்கு பக்தி பண்ண, என்னை நினைச்சுக்கிட்ட, அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நீ பிரசாதம் கொடுக்காதனால உனக்கு இங்க பிரசாதம் கிடையாது. சரி, இப்ப நான் என்ன செய்யறது, நான் இதுல இருந்து எப்படி விடுபடுறது? அப்ப பகவான் சொன்னாரு,
ஒரு சமயம் தேவர்கள்லாம் இங்க வருவாங்க. அப்போ தேவ மங்கைகள், அப்சராஸ், தேவ கன்னிகள்லாம் வருவாங்க. அவங்க கிட்ட நீங்க கேளுங்க, சத்தியில ஏகாதேசியுடைய மகிமையை சொல்லுங்க. அவங்க சத்தியில ஏகாதேசியுடைய மகிமையை சொன்னா மட்டும்தான், அதை முழுமையா கேட்டா மட்டும்தான் நீ இதுல இருந்து விடுபடுவேன். சரின்னு அந்த மாதாஜி காத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு நாள் தேவர்கள்லாம் ஆன்மீக உலகத்துக்கு வராங்க. அப்போ தேவ மங்கைகள்லாம் இந்த பொண்ணை பார்க்கணும், இந்த தபஸ்வினி, இந்த பிராமண பொண்ணு இவ்வளவு விரதம் இருந்து தவம் இருந்து அவங்க ஆன்மீக உலகத்துக்கு வந்திருக்காங்க, அவங்க பார்க்கணும்னு வராங்க. இவங்க குடிசுக்குள்ள உட்காந்து, கதவு சாரி குடிசுக்குள்ள உட்காந்துருக்காங்க. இப்ப தேவ மங்கை எல்லாம் கூப்பிடுறாங்க, ஓ பிராமினி, ஓ தபஸ்வினி, வெளியே வாமா, நான் உங்களை பார்க்கணும். அப்ப அவங்க சொல்றாங்க, நான் வெளியில வரணும்னா நீங்க வந்து எனக்கு சத்தியில ஏகாதசியுடைய மகாத்மியத்தை சொல்லுங்க. சத்தியில ஏகாதசி எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது, எவ்வளவு உன்னதமானது, ஏகாதசி மகாத்மியத்தை சொல்லுங்க, இது பகவானுக்கு எவ்வளவு பிரியமானது, ஏகாதசியுடைய மகிமைகளை சொல்லுங்க. அப்பதான் நான் வருவேன். அதே மாதிரி அதுல ஒரு தேவ மங்கை வந்து ரொம்ப அழகா இந்த சத்தியில ஏகாதசியுடைய மகாத்மியம், இந்த உபவாசம் இருக்கிறவங்க எவ்வளவு பாக்கியம் பண்ணவங்க, இந்த புராணங்கள் இதை பத்தி எப்படி எல்லாம் சொல்லி இருக்கு, அஸ்வமேத யாகம் செய்யறவங்க, ராஜசூய யாகம் செய்யறவங்க, பல ஆயிரம் பசுக்களை தானம் கொடுக்கிறவங்க, எல்லாத்தையும் விட சிறப்பான பலன் அடைவாங்க. யார் ஒருத்தர் வந்து சத்தியில ஏகாதசி விரதம் இருக்காங்களோ அவங்க பகவான் பிரியமானவங்க அப்படின்னு ஏகாதசி மகாத்மியத்தை சொன்ன உடனே இவங்க வெளியில வந்தோடனே அந்த குடிசை எல்லாம் மாறி, அதுக்கப்புறம் தான் அவங்க பகவானுடைய ஆன்மீக லோகத்துல உள்ள ஆனந்தத்தை அனுபவிக்கும். மாதிரி பகவான் சொல்றார், யாரு வந்து இந்த சத்தியில ஏகாதசி விரதம் இருக்கிறாங்களோ அவங்க வந்து தூய பக்தி தொண்டு அடைவாங்க, என்னுடைய ராஜ்யத்துக்கு வருவாங்க. அதனால எல்லா பக்தர்களுக்கும் ஏகாதசி நல்வாழ்த்துக்கள். சோ இந்த ரெண்டு விஷயம், பிராமணர்களை வழிபடுவது, அவங்களுக்கு பிரசாத விநியோகம், பிராமணர்களையும் பக்தர்களையும் வழிபடணும், அவங்களுக்கு போதுமான அளவு பிரசாதம் கொடுக்கணும், பசுக்களை வழிபடணும், பசுக்களை பராமரிக்கணும். இதெல்லாம் வந்து பகவானுடைய பக்தர்களான துவாரகாவாசிகள் இந்த பூமியில இருந்த போற யதுக்கள், பகவானது பக்தர்களான யதுக்கள் துவாரகாவாசிகள் இந்த பூமியில இருந்த பொழுது இதெல்லாம் சிறப்பா பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க, அவங்க பசுக்களை எப்படி தானம் கொடுத்திருக்கிறாங்க. சாதாரண பசுக்களை தானம் கொடுக்கல, பசுக்களுடைய கொம்புகள்லாம் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு தங்கம் விற்கிற விலைக்கு நாம 1 கிராம் வாங்கி போட்டுக்கிட்டாலே பெரிய விஷயம் ஆயிடுச்சு. கலியுகத்துல தங்கம் எல்லாம் இல்ல, எல்லாம் பிளாஸ்டிக் ஆகி போச்சு. ஆனா இந்த யதுக்கள் எப்படி தானம் கொடுத்திருக்காங்க, the brahmanas were not only given well fed cows charity, நல்ல புஷ்டியான நாட்டு பசுக்கள், அது கொம்புகள்லாம் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு, காலெல்லாம் வந்து பாதங்கள்ல வந்து வெள்ளி சலங்கைகள் போட்டு, அதுக்கப்புறம் தங்க நாணயங்கள், தங்க ஆபரணங்கள், அப்புறம் படுக்கை வசதிகள், அப்புறம் ஆபரணங்கள், துணிமணிகள், அவங்க உட்கார்றதுக்கு இந்த மான் தோல், அனிமல் ஸ்கின், சீட்ஸ், பிளாங்கெட்ஸ், அவரோட கம்பள வஸ்திரங்கள், குதிரைங்க, யானைங்க. அப்புறம் சில ஏழை பிராமணர் கல்யாணம் பண்ண பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. காலத்துல பாத்தீங்கன்னா கலியுகத்துல பொண்ணு ஈவன் பிராமண குலத்துல பிறந்திருந்தாலும் வைஷ்ணவரா இருந்தாலும் பையன் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, எங்க வேலை பாக்குறாரு, அவர் வந்து சொந்த வீடு வச்சிருக்கிறாரா, இதெல்லாம் தான் பாக்குறாங்க. ஆனா சில ஏழை பிராமணர்கள், ஏழை வைஷ்ணவர்கள் கல்யாணத்துக்கு பெண் இல்லாம கஷ்டப்படுவாங்க. எதன் அடிப்படையில முதல்ல விவாகம் இருந்ததுன்னா குணத்தின் அடிப்படையில் இருந்து. கர்தமர் வந்து ஒரு ஏழை சன்னியாசி, ஏழை பிராமணன். தேவகுதி வந்து இந்த உலகத்தை ஆளக்கூடிய சுயம்புவ மன்னுடைய மகள், சுயம்புவ மன்னுடைய டாட்டர் தேவகுதி, ராஜகுமாரி. அவங்க கர்தம முனிவரை திருமணம் செய்துள்ள சம்மதிக்கிறார். ஏன்னா அவர் பகவானுடைய பக்தரா இருக்கிறாரு, அவருக்கு சேவை செய்யறதுனாலே நான் வைகுண்டம் போயிடுவேன். 2 நாளைக்கு முன்னாடி கூட ஜெயதேவ் கோசாமி கதை பேசிட்டு, ஜெயதேவ் கோசாமியுடைய மனைவி பத்மாவதி, அவங்க அப்பா ஒரு ஏழை பிராமணன். அவர் தன் மகளை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது, எல்லாம் வரதட்சணை எல்லாம் கேட்பாங்களே, என்ன செய்யறது. ஆனா ஜெயதேவ் கோசாமிட்ட ஒண்ணுமே இல்லை. அப்ப ஜெகநாதர் சொல்றாரு, அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடு. பத்மாவதி ஒரே ஒரு வரம் தான் கேட்டாங்க, எனக்கு நகை நட்டெல்லாம் ஒண்ணு வேண்டாம்,
நீங்க இந்த வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போவீங்கன்னு வாக்குறுதி கொடுங்க, அது போதும். இன்னைக்கு யாராவது அப்படி கேட்பாங்களா? எனக்கு நகை வேண்டாம், சாரி வேண்டாம், பட்டு புடவை எல்லாம் வேண்டாம், வீடு வேண்டாம், கார் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நீங்க நல்லா பக்தி செய்யுங்க, எனக்கு இந்த சேவை பண்ணக்கூடிய பாக்கியை கொடுங்க, என்ன பகவான்கிட்ட அழைச்சிட்டு போயிருங்க. அந்த மாதிரி யாராவது பொண்ணுங்க இன்னைக்கு சொல்லுவாங்களா? இருக்காங்களா? விரல் விட்டு இல்ல, இருக்கு, கிடைக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி அந்த மாதிரி பக்தி பண்ற வைஷ்ணவர் இருக்கிறாரா? இதான் கலியுகம். கலியுகத்துல சும்மா மேலோட்டமா பக்தி பண்ற அவ்வளவுதான். பக்திங்கிற பேர்ல மேலோட்டமா பண்ணிக்கிட்டு இருக்கு. யாருமே இங்க உறுதியா பக்தி செய்ய நம்ம தயாரா இல்லை. ஏன்னா இன்னைக்கு நம்ம பௌதிக ஆசைகள், பௌதிக ஆசை, பௌதிக பற்றுதல், பௌதிக விஷயத்தை அனுபவிக்கிற எண்ணம், இது இன்னொரு பக்கம். இன்னொரு பக்கம் பகவான் கிருஷ்ணரை முழுமையாக சரணடை. பகவான் கிருஷ்ணரை முழுமையா சரணடையில நான் ஒரு ஏழை பிராமணரை கல்யாணம் பண்ணா, ஒரு ஏழை வைஷ்ணவரை கல்யாணம் பண்ணா பகவான் எங்களை காப்பாத்துவார். எங்களுக்கு தேவையானதெல்லாம் பகவான் தருவார். எங்களுக்கு எல்லாத்துக்கும் மேல பக்தி தொண்டுதான் வேணும். அதுதான் நீங்காத செல்வம். எங்களுக்கு நீங்காத செல்வமான பக்தி தொண்டுதான் வேணும். அது சொல்ல யாரு இருக்கா இன்னைக்கு? இன்னைக்கு யாருமே சரணாகதி நம்ம மேலோட்டமா தான் நம்ம சரணாகதி சொல்லிட்டு இருக்கோம். உண்மையான சரணாகதி என்னன்னா, எந்த சூழலிலும் கிருஷ்ணனை கைவிட மாட்டாரு. எளிமையான வாழ்க்கை, உயர்வான சிந்தனை. என் கணவர் பெரிய வசதி இல்லாதவராக இருந்தாலும் பரவாயில்ல, என் மனைவி அழகானாலும் அழகு இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா அவங்க கிருஷ்ண பக்தரா இருக்காங்களா, பக்தியில உறுதியா இருக்காங்களா, அப்ப அவங்கதான் எனக்கு சொத்து. ஏன்னா என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு அவங்க உதவி செய்வாங்க, அவங்க ஆன்மீக முன்னேற்றத்துக்கு நான் உதவி செய்வேன். இப்படி அவங்களுடைய சென்டர் பாயிண்ட் கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைகிறது. கிருஷ்ண உணர்வு முன்னேற்றம், பகவான்கிட்ட திரும்ப போகணும். அந்த பிராமணர் அல்லது வைஷ்ணவர் பகவானுக்கு முழுமையா தன்னை அர்ப்பணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப எளிமையா வாழ்ந்து இந்த பிரிவிலையும் பகவான்கிட்ட போக தயாரா. அந்த பிராமணி அல்லது வைஷ்ணவி அங்க பகவானுடைய அந்த பக்தனுக்கு தன் கணவனுக்கு சேவை செய்து அது மூலமா அவங்க பகவான்கிட்ட தெரியும். சேவை மனப்பான்மை தான் அங்க பிரதானமா இருக்கு. ஆக மொத்தத்துல பகவான்கிட்ட திரும்ப போகணும், மீண்டும் ஜட உலகத்துல பிறக்கக்கூடாது. ஆனா இங்க நம்ம இதுல எல்லாம் கவர் பண்றோம். ஜென்ம ஐஸ்வர்ய ஸ்ரீத ஸ்ரீ, உயர்ந்த குல பிறப்பு, அப்புறம் செல்வம், அழகு, கல்வி, இதெல்லாம் தகுதின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் தகுதி இல்ல கிருஷ்ணாட்ட போறது. கிருஷ்ணா குந்தி தேவி சொல்றாங்க, துவாம் அகிஞ்சன கோச்சர், அகிஞ்சன வித்தாய். ஒண்ணுமே இல்லாதவங்க, செல்வம் கிடையாது, பாண்டித்யம் கிடையாது, அப்புறம் சொந்த வீடு கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஆனா அவங்க ரொம்ப சுலபமா கிருஷ்ணர் அணுகிடலாம். அகிஞ்சன வித்தாய, ஒண்ணுமே இல்லாதவங்க கிருஷ்ணன் ரொம்ப சுலபமா வந்துடுவாங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தோம் சரணடைய ரொம்ப யோசிப்போம். இதெல்லாம் நமக்கு பெரும் தடைகளா இருக்கு. அப்போ இந்த யதுக்கள் என்ன பண்ணாங்க, ஏழை பிராமணர்களுக்கு நல்ல பெண்களை தானமா கொடுத்திருக்காங்க, பெண்களை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, அவங்கள பராமரிச்சிருக்காங்க. இது ஒரு சத்திரியோட டியூட்டி. ஒரு சத்திரியோட கடமை என்னன்னா, ஒரு அரசியல் தலைவருடைய கடமை நாட்டில பிராமணர்கள் பாதுகாக்கப்படணும். பேரளவான பிராமணர்கள் சொல்ல வரல, உண்மையாக சாஸ்திர விதியை பின்பற்றக்கூடிய பகவானை வழிபடக்கூடிய பிராமணர்கள், பக்தர்கள் சமுதாயத்துக்கு ரொம்ப அவசியம். அவங்க பாதுகாக்கப்படணும், அவங்க பராமரிக்கப்படணும், அவங்க வழிபடப்படணும். இதெல்லாம் தான் கத்து கொடுக்குறாங்க யதுக்கள். அப்புறம் என்ன பண்ணாங்க, அவங்க நல்ல பிரசாதம், வயிறார திருப்தியா பிரசாதம் கொடுக்குறாங்க. வயிறார திருப்தியா பிரசாதம் அது முதல்ல பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாதத்துல வீழ்ந்து தான் சிரசு, தன் தலை பாதத்தில் படும்படி சாஷ்டாங்கமா உங்களுக்கு நமஸ்காரம் பண்றாங்க, வழிபடுறாங்க. இந்த சமுதாயம் தான், இதுதான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு, சிறந்த உதாரணம். எந்த சமுதாயத்துல பசுக்கள் சந்தோஷமா இருக்கோ, எந்த சமுதாயத்துல பிராமணர்கள் வைஷ்ணவர்கள் சந்தோஷமா இருக்காங்களோ, எந்த சமுதாயத்துல பிராமணர்கள் பசுக்கள் வைஷ்ணவர்கள் எல்லாம் பாதுகாக்கப்படுறாங்களோ, பராமரிக்கப்படுறாங்களோ, அந்த சமுதாயம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது. அங்க செல்வம், வளமை, மகிழ்ச்சி எல்லாம் அளவுக்கு அதிகமா இருக்கு. இத பண்ணாம விட்டுட்டா, எந்த சமுதாயத்துல பிராமணர்கள் பாதுகாக்கப்படல, வைஷ்ணவர்கள் பாதுகாக்கப்படல, பசுக்கள் பராமரிக்கப்படல, அவங்க துன்புறுத்தப்படுறாங்க, அவங்க தொந்தரவுக்கு ஆளாகிறாங்க, அவங்க கஷ்டம் அனுபவிக்கிறாங்க, அவங்க அழுகுறாங்க, அவங்க அபராதம் செய்யப்படுறாங்க அப்படின்னா அந்த சமுதாயம் பஞ்சம், வறட்சி, தொற்று வியாதி, நிம்மதியின்மை, மழையின்மை, போர்,
சண்டை சச்சரவு இதுலயேதான் இருக்கு. ரைட். சோ அதனால இந்த யதுக்கள் வந்து சிறந்த உதாரணமா இருக்காங்க. எப்படி பிராமணர்களை வழிபடணும், வைஷ்ணவர்களை வழிபடணும், பசுக்களை எப்படி பராமரிக்கணும், அந்த பசுக்களை எப்படி தானம் கொடுக்கணும், இதெல்லாம் காமிச்சு கொடுக்கும். அப்புறம் இதெல்லாம் நடந்தது பிரபாஷ கஷேத்திரம். பிரபாஷ கஷேத்திரம் ரொம்ப புனிதமான ஸ்தலம். அங்கதான் எதுக்கெல்லாம் இந்த பூமியை விட்டு பகவானுடைய ஆன்மீக உலகத்துக்கு போனாங்க. இந்த மாதிரி புனித ஸ்தலங்கள், அந்த புனித ஸ்தலங்கள்ல ஒன்றுதான் வந்து பிரயாகராஜ், தீர்த்தராஜ் அல்லது பிரயாகராஜ். தீர்த்தராஜ் அல்லது பிரயாகராஜ்னா, பிரயாக கஷேத்திரம் புனித ஸ்தலங்கள்லாம் புனிதமானது, தீர்த்தங்கள்லாம் தீர்த்தமானது. 3 முக்கியமான நதிகள் கங்கா, யமுனா, சரஸ்வதி. இந்த 3 நதியும் சங்கமிக்குது. இதுதான் இது நம்ம பேசிட்டு. சோ இது ரொம்ப புனிதமான ஸ்தலமா இருக்கிறதுனால இங்க சென்று நீராடுவது, இங்க குளிக்கிறது, இங்க சென்று நீராடுவது ரொம்ப பெரும் பாக்கியம். புனித பூமி, புண்ணிய பூமி. அப்போ கும்பமேளா, கும்பமேளாங்கிற திருவிழா வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் போய் புனித ஸ்தலங்கள்ல நீராடும். இப்போ சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, கும்பமேளா வந்து 3 தடவை நடக்குது. கும்பமேளா, கும்பா அப்படின்னா அந்த கலசம், கும்பம்னா கலசம், மேலானா ஒருங்கிணைவது அல்லது கூடுவது அல்லது ஒரு திருவிழா. கும்பம்னா கலசம், கும்பம்னா கலசம், மேலா அப்படின்னா ஒரு பெரு உற்சவம். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் ஒன்று கூடு மேளா, மகா மேளா, கும்பமேளா. இந்த கும்பமேளா வந்து புனித ஸ்தலமான நம்ம பாரத பூமியில 3 முறை நடக்கும். 3 முறை, 6 வருஷத்துக்கு ஒருக்கா, 12 வருஷத்துக்கு ஒருக்கா, 144 வருஷத்துக்கு ஒருக்கா. 6 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும், 12 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும், 144 வருஷத்துக்கு ஒருக்கா. 4 இடத்துல நடக்கும். 4 இடத்துல, பிரயாகா, ஹரித்வார், நாசிக், உஜ்ஜைன். பிரயாகை, ஹரித்வார், நாசிக், உஜ்ஜைன். 6 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிற கும்பமேளா வந்து அர்த்த மேளான்னு சொல்லுவாங்க. அர்த்த கும்பமேளா, அர்த்த மேளா. இது 6 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும். ஒரு தடவை ஹரித்வார்ல நடக்கலாம், ஒரு தடவை பிரயாகையில, ஒரு தடவை வந்து நாசிக்ல, ஒரு தடவை உஜ்ஜைன்ல. அப்புறம் 12 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும். அந்த 12 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிற கும்பமேளா வந்து பூர்ண கும்பமேளா, பூர்ண கும்பமேளான்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் 144 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிறது மகா கும்பமேளா, மகா கும்பமேளா. இது 4 இடத்துல, பிரயாகை, ஹரித்வார், நாசிக், உஜ்ஜைன். பிரயாகையில 3 நதிகள் சங்கம், கங்கா, யமுனா, சரஸ்வதி. ஹரித்வார்ல கங்கா, கங்கையில. நாசிக்ல கோதாவரி, நாசிக்ல கோதாவரி நதி. உஜ்ஜைன்ல ஷிப்ரா. இது கங்கையோட ஒரு எக்ஸ்பான்ஷன். இந்த 4 இடங்களும் புனித ஸ்தலம். அப்ப இந்த இடத்துல போய் நீராடுவதால, அங்க போய் தானம் செய்யறது, பசுக்களை தானம் கொடுக்கிறது, பிராமணனுக்கு தானம் கொடுக்கிறது, வைணவருக்கு தானம் கொடுக்கிறது, அங்க வந்து அமாவாசை, பௌர்ணமி, அதுக்கப்புறம் வந்து அஹ், சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், கிரகண வேலைகள்ல இந்த மாதிரி நேரங்களை நீராடுவது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதுக்கப்புறம் இந்த கும்பமேளா ஏன் வந்து இந்த பர்டிகுலர் டைம்ல, இந்த மாதிரி 6 வருஷத்துக்கு ஒருக்கா, 12 வருஷத்துக்கு ஒருக்கா, 144 வருஷத்துக்கு ஒருக்கா, ஏன் இந்த பர்டிகுலர் டைம்ல, குறிப்பிட்ட நேரத்துல, குறிப்பிட்ட திதியில, குறிப்பிட்ட நட்சத்திரத்துல பண்ணுது? அது வந்து புராண கதை தான் நேற்று பேசிட்டு இருந்தோம். புராண கதை என்னது? பார்க்கடல் கடைஞ்ச, பார்க்கடல் கடையும் போது, பார்க்கடல் கடைந்து அமிர்தம், அமிர்தம். ஆக்சுவலி பகவான் என்ன சொல்லுவாரு, ஏன் முதல்ல பார்க்கடல் கடைஞ்சாங்க, எதனால பார்க்கடல் கடைஞ்சாங்க? யாருக்காவது தெரிஞ்சா கை தூக்குங்க. ஏன் பார்க்கடல் கடைஞ்சாங்க? தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து ஏன் பார்க்கடல் கடைந்தார்கள்? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கலாம். தூங்கிட்டீங்களா எல்லாம்? ஹரிகிருஷ்ணா, போச்சு. ஒரு கை மேல வரலையே.
தேவர்களும் அசுரர்களும் ஏன் பார்க்கடல் கடைந்தார்கள்? ஹரே கிருஷ்ணா பிரபு. அமிர்தத்துக்காக வேண்டி பிரபு. சரி, எதுக்கு அமிர்தம் தேவைப்பட்டது? அசுரர்கள் அவங்க தன்னுடைய பலத்தை இழந்துட்டாங்க பிரபு. அசுரர்கள் அதனால அந்த இழந்தாங்களா தேவர்கள் இழந்தாங்களா? சாரி பிரபு, தேவர்கள் இழந்துட்டாங்க. எஸ். எப்படி Very தேவர்கள் எப்படி தன் பலத்தை இழந்தாங்க? தன்னுடைய தவறான செய்கைனால பிரபு. அப்படி என்ன தவறான செயல் பண்ணாங்க? அது அது குரு என்ன சொல்லுவாங்க அபராதம். பிரபு? குருவுக்கு ஆமா அபராதம். பிரபு, அவருடைய குரு ஆமா பிரபு. தேவர்களின் குரு பிரகஸ்பதி. பிரகஸ்பதி வரும்போது சபையில அவர் அவமதிக்கப்பட்டார். இந்திரா அவருக்கு எதிர்த்து மரியாதை செலுத்தாம தேவர்கள் அவர் அவமதிச்சதுனால குருவுடைய கருணை இழந்துட்டாங்க. அதுக்குதான் நல்ல பாடம், அருமையான பாடம் என்னதுன்னா, குருவுடைய கருணையை மட்டும் நம்ம இழந்துட்டோம், நம்ம எல்லாத்தையுமே இழந்துருவோம். அதனாலதான் தினமும் காலையில பாடுறோம், குருதேவ் கிருபா பிந்து தியா குரோயே தாசே குருதேவா, உங்க கருணையில ஒரு துளி எனக்கு கிடைச்சா போதும். குருவுடைய கருணையில ஒரு துளி நமக்கு கிடைச்சா நம்ம எல்லாத்தையுமே அடைச்சிருவோம். இந்த உலகத்துல அடைய வேண்டியது வேற ஒண்ணும் இல்ல. இந்த உலகத்துல அடைய வேண்டியதுல மிக உன்னதமானது தூய பக்தி தொண்டு. குருவுடைய கருணை இருந்தா நமக்கு தூய பக்தி தொண்டு கிடைக்கும். குருவுடைய கருணை இல்லைன்னா போச்சிடலாம். எஸ்ய பிரசாதா பகவத் பிரசாதோ எஸ்ய அப்பிரசாதா நகதி குதோபி. ஆன்மீகருடைய கருணை இருந்தா கிருஷ்ணாவுடைய கருணை, ஆன்மீகருடைய கருணை இல்ல கிருஷ்ணாவுடைய கருணை இல்ல, போச்சு. அப்ப என்னாச்சு? தேவர்கள் தங்கள் பதவியால, நம்முடைய செல்வத்தினால, ஐஸ்வர்யத்தினால கர்வம் கொண்டு குருவுக்கு அபராதம் செஞ்சாங்க. எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. நம்முடைய ஐஸ்வர்யம், அழகு, உயர்ந்த குல பிறப்பு, அந்த தேவலோக வசதி எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. இப்போ என்னாச்சு? எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் தவற உணர்ந்து பகவான்கிட்ட ஓடி வர்றாங்க. அப்ப பகவான் சொல்றாரு, நீங்க உங்க குருக்கு அபராதம் பண்ணிட்டீங்க, இப்ப வேற வழி இல்ல, நீங்க போய் அசுரம் கூட சண்டை போடாதீங்க. ஏன் அசுரம் கூட சண்டை போடாதீங்க? இதுக்கு ஆப்போசிட்டா பலிமராஜ் என்ன பண்றாரு? சுக்ராச்சாரியரை சந்தோஷப்படுத்துறாரு. அவர் குருவை யாகங்கள் செய்து, பூஜைகள் செய்து, ஆன்மீக குருவை வழிபட்டு, அந்த ஆன்மீக குருவில் ஆக்சுவலி செமனல் குரு, குலகுரு, அசுர குலகுருவான சுக்ராச்சாரியரை வலிமரா சந்தோஷப்படுத்துறாரு. யாகங்கள் செய்து, பிராமணனுக்கு தானம் எல்லாம் கொடுத்து. அதனால என்ன ஆயிடுச்சு? குருவோடைய ஆசீர்வாதத்தினாலையும் பிராமணருடைய ஆசீர்வாதத்தினாலையும் பலி பயங்கர சக்தி உள்ளவர், பலியை ஜெயிக்க முடியாது. அதனால பகவான் சொல்றாரு, இங்க பலியை ஜெயிக்க முடியாது, ஏன்னா அவர் பிராமணருடைய ஆசீர்வாதம் பெற்றிருக்காரு, ஆசீர்வாதம் பெற்றிருக்காரு, அவரை யாராலும் வெல்ல முடியும். அதனால போய் முட்டாள்தனமா அவர்கிட்ட சண்டை போட்டுறாதீங்க, நட்பு வச்சுக்கிட்டு, பலியோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு அசுரங்களோட சேர்ந்துட்டு பார்க்கடல் கிடைக்க. ஒரு பக்கம் தேவர்கள், ஒரு பக்கம் அசுரர்கள். இதுதான் பேசுற பார்க்கடல் கிடைச்சாங்க. அப்போ பகவான் சொல்றாரு, பார்க்கடல்ல நிறைய பொருட்கள்லாம் வரும், அதுல கவரப்படக்கூடாது, அமிர்தத்துக்காக காத்திருங்க, அமிர்தம் வரும்போது எடுத்துக்கோங்க, அது வரைக்கும் பொறுமையா இருக்க. ஆனா யாரும் பொறுமையா இருக்கு. அந்த பார்க்கடல் இருந்து அந்த ஒரு பொருளா வருது. ஐராவத யானை பார்த்து இந்த அவரு அதை எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் மயில் முருகர் கார்த்திகேயன் எடுத்துக்கிட்டாரு. இந்த மாதிரி பார்க்கறது ஒண்ணு என்ன வருதோ எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. கடைசியில விஷம் வந்துச்சு. இந்த விஷம் வந்த உடனே எல்லாருக்கும் தலை சுத்துது. அந்த வாசுகி சர்ப்பம் ஆழக்கால விஷத்தை கக்கு, அதை நுகர்ந்தாலே செத்து போயிடுவாங்க. அப்போ சிவபெருமான் ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா. பகவான் அவருக்கு என்ன சேவை கொடுத்தாரு? அவர் எதுலயும் கவரப்படவே இல்லை. எனக்கு யானை வேணும், குதிரை வேணும், எதுலயும் கவரப்படவே. மாறாக அவர் என்ன பண்ணாரு? அந்த விஷத்தை எடுத்து பாருங்க. அதுதான் ஒரு கருணை. சிவபெருமான் ரொம்ப கருணை வாய்ச்சி அந்த விஷத்தை குடிச்சு எல்லாரையும் எல்லாருடைய நன்மைக்காக தனது வாழ்க்கையை தியாகம் பண்ண தயாராக சிவபெருமான் அந்த விஷத்தை ஆழகால வசத்தை அவர் வருகிறார். அதுக்கப்புறம் ஒரு அழகான கலசத்துல அமிர்தம் எடுத்து தன்வந்திரி வர்ற. தன்வந்திரி ஒரு அழகான கலசத்துல அமிர்தம் எடுத்து வர்ற. இத பார்த்த உடனே தேவர்கள்லாம் போய் பறிச்சுக்கிறாங்க. சரி, அசுரங்களா ஓடி போய் இந்த கலசத்தை புடுங்கிட்டாங்க. தன்வந்திரிட்டு இருந்து அந்த அமிர்த கலசத்தை புடுங்கிட்டு ஓடுற. அப்ப திரும்பி தேவர்கள் என்ன பண்றாங்க? பகவான்கிட்ட போய் சேர்ந்துறாங்க. ஓ பகவானே,
கை கெட்டினது வாய் கெட்டா போச்சு. தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, கை கெட்டினது வாய் கெட்டா போச்சு. எல்லாம் போறாங்க, பகவான்கிட்ட ஓடினாங்க. அப்ப பகவான் ரொம்ப அழகான மோகினி மூர்த்தி. மோகினி மூர்த்தி அப்படி ஒரு அழகு, தங்க பதுமை, முக்கிய பொன்னிறம். அந்த மோகினியோட அழகுல எல்லா அசுரங்களும் பாய்க்கிறாங்க. ஒரு அசுரன் என்ன நினைக்கிறாங்க, இந்த மோகினி என்னதான் பாக்குறாங்க, என்ன பார்த்தா சிரிக்கிறாங்க. இந்த மோகினி பார்த்து சிரிக்கிறாங்க அசுரங்களை பார்த்து. மோகினி அசுரங்களை பார்த்து சிரிக்கும் போது இந்த அசுரங்களை என்ன நினைக்கிறாங்க, அந்த பொண்ணு என்ன பார்த்தா சிரிக்கிறான், அவன் என்ன பார்த்தா கண்ணசிக்கிறான், அவன் என்ன பார்த்தா ஸ்மைல் பண்றான். ரொம்ப டேலண்டா போய் பகவான் என்ன பண்ண, ரொம்ப புத்திசாலித்தனமா போய் அவன்கிட்ட அழகா பேசி அந்த கலசத்தை வாங்கிட்டான். அந்த அமிர்த கலசம் சில துளிகள் இந்த பூமியில விழுந்ததுதான் கும்பமேள உற்சவம். இந்த இடத்துல பிரயாகை, ஹரித்வார், காசி, உஜ்ஜைன். அதே மாதிரி தமிழ்நாட்டுல கும்பகோணத்துல மகாமகம், அதுவும் 12 வருஷத்துக்கு ஒருக்கா. தமிழ்நாட்டுல கும்பகோணத்துல மகாமக உற்சவம், மகாமக குளம் இருக்கு. அங்கேயும் அமிர்தம் விழுந்ததா சொல்லுவாங்க. சில கருடர் கொண்டு போது விழுந்தது, கருடர் எடுத்து போகும்போது விழுந்தது, இல்ல மோகினி முட்டி எடுத்துன்னு போகும்போது விழுந்தது. இந்த மாதிரி பல கதைகள் சொல்லுவாங்க. இப்படி 12 வருஷத்துக்கு ஒருக்கா தமிழ்நாட்டுல மகாமகம் கும்பமேள, அதாவது மகாமக குளத்துல மகாமக திருவிழா பண்றோம். இதே மாதிரி நார்த்ல 6 வருஷத்துக்கு ஒருக்கா, 12 வருஷத்துக்கு ஒருக்கா, 124 வருஷத்துக்கு ஒருக்கா. அத்தனை அர்த்த கும்பமேளா, பூர்ண கும்பமேளா, மகா கும்பமேளா, கிரேட் ஃபெஸ்டிவல். அப்புறம் என்னாச்சு, பகவான் அந்த அமிர்தத்தை தேவர்களை கொடுத்தார். இப்படி இந்த அமிர்தம் பூமியில விழுந்ததுனால அமிர்தத்தை பருகிறவங்க யாரு, இந்த அமிர்தத்தை பருகிறாங்களோ அவங்களுக்கு நீண்ட ஆயுள், ஆரோக்கியம். அதாவது இந்த மகாமக கும்பமேளா இந்த இடங்கள்ல போய் நீராடுவதால, இந்த புனித நதிகள்ல நீராடுவதால, இந்த புனித கஷேத்திரத்துல தீர்த்தத்துல போய் நீராடுறதால ஒருத்தர் ஐஸ்வர்யம், செல்வம், நீண்ட ஆயுள், ஆரோக்கியம் எல்லாம் கிடைக்கும். இது பௌதிகவாதிகள். பௌதிகவாதிங்க சமய சடங்கா பின்பற்றுறவங்க, புண்ணிய கர்மாவை அனுபவிக்க நினைக்கிறவங்க, பாவத்திலிருந்து விடுபடணும். நான் போய் கும்பமேளால குளிச்சுட்டு வந்தா என் பாவம் போயிடும். நான் இந்த 3 நதி சங்கமிக்கிற இடத்துல போய் குளிச்சா என் பாவம் போயிடும். நான் கும்பமேளால போய் பிரயாகல குளிச்சா என் பாவம் எல்லாம் போய் நான் தூய்மை அடைச்சிருவேன் அப்படின்னு. இது அவங்களுக்கு அதுக்கான பலன். ஏதாமா பிரபத்தியத்தை தாம்ஸ்த தேவ பஜாமி. ஒருவர் என்னிடம் சரணடைவதற்கு ஏற்றாற் போல நான் பலன் அளிக்கிறேன். அப்ப புனித ஸ்தலத்துல போய் வெறும் பாவத்தை போக்கணும்னு நினைச்சா அதுவும் நடக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த 3 நதிகள்ல போய் குளிச்சா, கும்பமேளால போய் பிரயாகையில குளிச்சா கட்டாயம் பாவம் போய் தூய்மை அடையும். ஆனா வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, யானை குளிக்கிற மாதிரிதான் அவங்க கதை. யானை குளிக்கிற மாதிரி கோடிக்கணக்கான பேர் போய் கும்பமேளால குளிப்பாங்க. அப்பாடா, நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன், இந்த நதியில போய் நீராடினா, திரிவேணி சங்கம் பிரயாகையில கும்பமேளால நீராடி பாவத்தை எல்லாம் நான் தொலைச்சிட்டு வந்துட்டேன். இப்ப நான் புனிதமாயிட்டேன், இனி போய் நான் ஃப்ரெஷ்ஷா பாவம் செய்யப்பேன். நீ திரும்ப பாவம் செய். இது பரீட்சித் மகாராஜா குஞ்சர சௌச்சவம், யானை குளியல். யானை குளியல். ஏன்னா மக்களுக்கு என்னன்னா, நிறைய பாவம் செய்யறோம், அசை உணவு சாப்பிடுறோம், தகாத உணவு பண்றோம், நிறைய பாவ கர்மாக்களை செய்யறோம். இதெல்லாம் போகணும்னா போய் இந்த மாதிரி நீராடிட்டு வந்தா என் பாவம் எல்லாம் போயிடுச்சுதான் பிராயச்சித்தம் பண்ணியாச்சு. திரும்பி பாவம் பண்ணுவேன், திரும்பி பிராயச்சித்தம் பண்ணுவேன், திரும்பி பாவம் பண்ணுவேன், திரும்பி பிராயச்சித்தம் பண்ணுவேன். தீரவே தீராது. இவங்க பிறப்பு இறப்பு விடுபடவே முடியாது. இதனால இந்த பார்க்கடல் லீலையில பகவான் சொன்ன மாதிரி அமிர்தத்துக்காக காத்து. அப்போ பக்தர்கள் தீர்த்த யாத்திரை போறது எதுக்காக? இப்ப பக்தர்களும் கும்பமேளாக்கு போறாங்க, பிரயாகை போறாங்க. அந்த தீர்த்த யாத்திரை எதுக்கு போகணும்? எனக்கு கிருஷ்ண கதா அமிர்தம், பகவானுடைய கதைகளை நான் கேட்கணும். ஹரி கதா அமிர்தம், கிருஷ்ணனுடைய கதைகளை நான் சுவைக்கணும். நாம அமிர்தம், பகவானுடைய நாமம் அமிர்தம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அந்த நாமாமிர்தம், ஹரிகாதாமிர்தம், கிருஷ்ணகதாமிர்தம், பாகவதாமிர்தம்,
இதெல்லாம் நம்ம இந்த அமிர்தத்தை தான் நம்ம சுவைக்கணும். பக்தர்களுக்கு இதெல்லாம் தான் அமிர்தம். வெறுமனே நான் பிரேயர் போய் குளிச்சுட்டு வந்தேன், அதுல அமிர்தம் உழுதுருச்சு, அதனால குளிச்சேன், பாவம் எல்லாம் போயிரும், நான் தூய்மை அடைச்சிட்டேன் அப்படிங்கிற நோக்கத்தோட அல்ல, அப்படிங்கிற மனப்பான்மை, அந்த மனப்பான்மையோட நமக்கு போகணும். இதுக்காக போகணும். இந்த பிரயாகை சென்று அங்க பகவானுடைய லீலைகளை பற்றி கேட்பதால, பாடுவதால எனக்கு ஹரி கதா அமிர்தம் அதை நான் சுவைப்பேன். நாம அமிர்தம், பகவானுடைய நாமத்தை நான் சுவைப்பேன். சென்று பாகவத அமிர்தம், பாகவதத்தை நான் கேட்பேன். கிருஷ்ண கதா அமிர்தம் அதை நான் சொல்றேன். அதுதான் அல்டிமேட் கோல். கும்பமேளா ஃபெஸ்டிவலுடைய அல்டிமேட் கோல். கும்பமேளா கொண்டாடுறதுடைய முக்கியமான நோக்கமே பக்தர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து பெரிய அளவுல கூடி, எல்லாம் ஒரு இடத்துல கூடி, இதோடைய தாற்பயம் அதுதான். இந்த ஸ்தலத்துல எல்லாரும் ஒன்று சேர்ந்து பகவானுடைய புகழை பாடி ஆடுவது, ஹரிகதையை பருகுவது, நாமம் ஜெபிக்கிறது, வைஷ்ணவருக்கு சேவை செய்வது, இதுதான் முக்கியமானது. இதை தவிர விட்டுட்டு வேற என்ன பண்ணாலும் அது பேரளவான சமய சடங்காகவும் ஒரு புண்ணிய கர்மாவாகவும் முடிச்சுப்படும். அதனால கும்பமேளாக்கு போயிருக்கிற பக்தர்கள், போற பக்தர்கள், புனித ஸ்தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை போறவங்க, இந்த விஷயம் நம்ம மறக்கவே கூடாது. நமக்கு எது அமிர்தம்? ஹரிகதா அமிர்தம், ஹரிநாமாமிர்தம், பாகவதாமிர்தம், பகவத்கீதை அமிர்தம், கிருஷ்ண அமிர்தம். கிருஷ்ணரே அமிர்தம் தான். கிருஷ்ணரை நாம் சுவைக்க வேண்டும். கிருஷ்ணரை நாம சுவைக்கணும்னா ஹரிகதையில சுவை ஏற்படும். ஹரிகதையில சுவை ஏற்படும்னா தூய பக்தருக்கு சேவை செய்யும், பகவானுடைய நாமத்தை வச்சு இதெல்லாம் பண்றது மூலமா பேரானது அடையலாம். மாதிரி யதுக்கள் ரொம்ப அழகான உதாரணம் பார்த்தோம். யதுக்கள் பிரபாஷ் கஷேத்திரத்துல எப்படி பிராமணர்களை வழிபட்டிருக்காங்க, வைஷ்ணவரை வழிபட்டிருக்காங்க, எப்படி பிரசாத விநியோகம் பண்ணிருக்காங்க, எப்படி பசுக்களை தானம் பண்ணிருக்காங்க, எப்படி கிருஷ்ண உணர்வுலயே இருந்திருக்காங்க. இதே அடிச்சுவட்டை நாம பின்பற்றி நம்ம வைஷ்ணவர்கள் பிராமணர்களை வழிபட்டு அவங்க நம்மளால முடிஞ்ச தானம் கொடுத்து, நம்மளால முடிஞ்சவருக்கு பசுக்களை பராமரிக்கிற உதவி செய்யணும். என்னால பசுவை பராமரிக்க முடியல, யாரு பசுவை பராமரிக்கிறாங்களோ அவங்க நம்ம உதவி செய்யலாம். பசுக்களுக்கு பிரசாதம் வாங்கி, வைஷ்ணவருக்கு பிரசாதம் வாங்கி நம்மளால முடிஞ்ச தானம் செய்யலாம். அவங்ககிட்ட இருந்து ஹரிகதா, பகவானுடைய கதைகளை பத்தி கேட்கலாம், நாம ஜெபிக்கலாம். இந்த மாதிரி நம்மை நாம் புனிதப்படுத்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீ கோபால் கி ஜெய். ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள்?